அனைவருக்கும் வணக்கம். இப்போ அரிசியும் சில உண்மைகளும் பார்க்கலாம். இந்த அரிசியில் வண்டு ஏன் வருது, எதுக்கு வருது, எப்போ வருது, எதனால் வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதனோட தன்மை அது மாதிரி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி ஸ்டார்டிங்கில் ஸ்டோர் பண்ணுறப்ப அதில் ஒரு வண்டு கூட இருக்காது. நல்லா க்ளீனாக இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா அரிசியில் வண்டு வராத இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம வேப்பந்தலையை காய வச்சு போடலாம், இல்லைன்னா பட்டை பிரிஞ்சு இலையை போட்டால் வண்டு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி போட்டு வச்சாலுமே ஒரு சில வண்டு வந்துடுது. இப்போ நம்ம இந்த வண்டு அரிசியில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால், இந்த வண்டை நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா அதில் வண்டு நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்து அந்த அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க வண்டு வராது. ஸ்டார்டிங்கில் ஸ்டோர் பண்ணுறப்பவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதில் வேப்பந்தலை, பிரிஞ்சி இலை, அந்த மாதிரி பட்டை, கிராம்பு இந்த மாதிரிலாம் அரிசியில் போட்டு வச்சா நம்ம வண்டு வரதை தவிர்க்கலாம். ஆனால் அப்படி ஒவ்வொரு சில இதில் பார்த்திங்கன்னா அதையும் மீறி என்ன பண்ணுன்னா வண்டு வரதான் செய்யும். வண்டு வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு இப்போ தேவையான அளவு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு வண்டு சரி நம்ம கம்மியாக தானே வாங்கி வச்சுருக்கோம், வண்டு வந்தாலும் பரவாயில்ல, புடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவைக்கு அதிகமாக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வண்டு பிடிச்சிச்சின்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ரொம்ப வண்டு வந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இப்போ ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, நம்ம கூட நல்லாவே வந்திருப்பாங்க, நல்லா நெருக்கமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் இப்போக்கிட்ட நம்மக்கிட்ட பேசாமல் போனாங்க, ஏன் பேசலைங்கிறது நமக்கே தெரியாது. இந்த வண்டு போல தான் அவங்க மாட்டுக்கு வருவாங்க, அவங்க மாட்டுக்கு போவாங்க. அதனால் இப்போ அவங்க நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு க்ளோஸாக பேசினாங்க, நம்மக்கிட்ட இப்போ பேசலை, நம்ம கூட இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்கன்னா நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க. அதுதான் லைஃப்பில் பெஸ்ட்டு. அவங்க இல்லைன்னா நம்ம லைஃப்பில் வேறு சொந்தமோ பந்தமோ ஃப்ரெண்டோ இல்லையா இருக்காங்க. அதனால் நீங்கள் நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, பையன் ஸ்கூலுக்கு போகணும், பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படித்து வேலைக்கு போகணும், நல்ல வேலை வாங்கணும் அப்படின்னு நமக்கே சம்பளம் வந்துச்சா, வரலையா, வீட்டுக்கு வாடகை கட்டணுமா, கட்டலையா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் நாம் ஏன் ஒருத்தங்க வந்தாங்க, ஐயோ அவங்க நம்ம கூட பேசவே இல்லையே, அப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு வருத்தப்படுறத விட்டுட்டு, அவங்க நம்ம வருத்தப்படுறதை விட்டுட்டு அவங்க எதனால் போனாங்கன்னு நம்ம ஆய்வு கண்டுபிடிச்சி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு இருந்தாலும் நம்மளை வேணான்னு ஒதுங்கிட்டாங்கன்னா நம்ம ஒதுங்கி போடுறதாங்க ரொம்ப நல்லது. அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா சரி விடு, நீ உன் வேலை, உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீங்கள் லைஃப்பில் பாருங்கள். அதுக்காக மனசை போட்டு வருத்திட்டு இருந்தீங்கன்னா மனசு ரொம்ப பாரமாயிடும். அதனால் தலைவலி வரும், உடம்பு சரியில்லாத போகும். இருக்கிற 1008 பிரச்சனையில் இதெல்லாம் தேவையாங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.